இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சமச்சீரில் எக்ஸசைஸ் 1.1 7th பார்ட்டில் செகண்ட் பார்ட்டு. நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏபிசி தெரியும். பி மைனஸ் சி பாருங்கள். பியோட வேல்யூ 2 3 5 7, சியோட வேல்யூ 2. காமனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பி பார்த்து எழுதணும். ஸோ 3 5 7 இருக்குது. செகண்டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸி போடுறோம். ஸோ ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பி டிஃப்ரென்ஸி போடுறோம். 3 5 7 ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணலாம். ஸோ கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 3 1 5 1 7, 2 3 2 5 2 7, 3 3 3 5 3 7, தென் 4 3 4 5 4 7. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 5 3 5 5 5 7, 6 3 6 5 6 7, 7 3 7 5 7 7. ஸோ இதுதான் எல்ஹெச்எஸில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எடுத்துக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி நமக்கே தெரியும். ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7, கிராஸ் பியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் 2 3 5 7. பாருமா 2 3 5 7ல் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து 1 2 1 2 1 3 1 5 1 7, 2 2 2 3 2 5 2 7, 3 2 3 3 3 5 3 7, 4 2 4 3 4 5 4 7, 5 2 5 5 3 5 5 5 7, 6 2 6 3 6 5 6 7, 7 2 7 5 7 3 7 7. ஸோ ஏ கிராஸ் பி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி போட்டுக்கலாம். ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7, தென் கிராஸ் சியோட வேல்யூ 2. இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணுறோம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 போட்டாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலையும் என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. ஸோ காமனாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ ரிமைனிங் எடுத்து எழுதிடுங்க. 1 3 1 5 1 7, 2 3 2 5 2 7, 3 3 3 5 3 7, 4 3 4 5 4 7, 5 3 5 5 5 7, 6 3 6 5 6 7, 7 3 7 5 7 7. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் ஈக்குவல்ஸ். 1 is equal to 2, hence proved. Thank you children.